இன்னைக்கு சேமியாவில் மசாலா போட்டு உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, கடலைப்பருப்பு, பச்சை பட்டாணி, நெய் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், கடுகு, ஆயில், பிரியாணி மசாலா, உங்ககிட்ட எந்த மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேமியா தேவையான தண்ணி. ஆயில் விட்டு சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கை வச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் கேரட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு 1 கப்பு தண்ணி. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவைக்கு. இப்போ 1 டீஸ்பூனு மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். நல்லா காய்கறிலாம் வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் சேமியாவை சேர்த்துக்கலாம். இடியில் இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு இறக்கலாம் சேமியாவை. இப்போ சேமியாவை மசாலா போட்ட உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் லெமன் விட மறந்துட்டேன். ஒரு 4 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா மசாலா போட்ட உப்புமாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.